பிளே தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு இறையருளாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சி நாம் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது, அதிசாரம் இருக்கிறது, அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள், பின்னோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள். இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிற மாதிரி, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் சாப்பிட்ற மாதிரி, தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி, அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்கார். பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பகை வீட்டில் மிதுன ராசி அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட ஒரு எப்பவுமே பாருங்களேன், ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கணும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்க நிம்மதியாக நமக்கு வாழ முடியும், மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி நிம்மதி இருக்குமா? அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தான சக்தி, குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி. அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9, அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு 5வது பார்வையாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 துலாம பார்த்தார். 7வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசுவை பார்த்தார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 9வது பார்வைன்னு எடுத்தீங்கன்னா 7, 8, 9 கும்பத்தை பார்த்தார். இப்போ அதிசாரமாக விரைந்து வருகின்றார். பாருங்களேன், ஐயோ நான் என்ன பண்ண போறேன், இது கலையில் இருப்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அநாதை ரட்சகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான். ஏங்க, ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க. எத்தனையோ கண்ணீரை செய்து கவலைப்படுறோம், யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு குரு ஒருவர் தாங்க கை கொடுப்பார். பெரியவங்க சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள்? அதனால தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரமாகின்றார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசி 27 நட்சத்திரம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போறார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வெறும் குரு பயிற்சியோ குரு அதிசாரத்தை மட்டுமே நாம் முழுமையாக சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பை பார்க்க வேண்டும். அள்ளி கொடுப்பான், கொடுப்பதில் இவன் குபேரன் தான் குரு பகவான். தன் பார்வையின் மூலமாக பாவத்தை நீக்குவதோடு பலத்தை தரக்கூடியவன், மன ரீதியாக உடல் ரீதியாக. அதே நேரத்தில் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு இப்போ பாத சனி, சனி பகவான் இப்போ வக்ரத்தில் இருக்காரு. அந்த வக்ரம் நீங்குகிற ஒரு நிலையும் இருக்கின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா திரும்ப 7ரை சனியில் ஜென்ம சனியாக வரப்போகிறார், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில். அதே நேரத்தில் குரு பகவான் 5ல் அற்புதமான பலனை தந்தார். இப்போ அவர் என்ன பண்ண போறாரு, 6ல் சென்று மறைகின்ற ஒரு சூழ்நிலை. இது எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் நம்ம இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம். இது பொது பலன் தான். முழுமையான பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, நேரில் சந்தித்து சோழி பிரசனம் பார்ப்பதன் மூலமாக ஒரு தக்க உதவி, ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். நேரில் சந்திக்கும் பொழுது முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4, கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம், கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 1, 2, 3, கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அருமையான சந்தர்ப்பம். குரு பகவான், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தந்தார். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல கணவன், நல்ல குடும்பம், நல்ல தொழில், தொட்டது துலங்குகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இது எவ்வாறு அமைந்ததுன்னா குரு தான் காரணம். குரு 5ல் அற்புதமான பலனை தந்தாலும் கூட அதே குரு பகவான் இந்த குரு அதிசார பயிற்சி இல்லை, அதாவது கடக குருவாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிற 48 நாட்களில் அவர் எவ்வாறுன்னா
6ல் சென்று மறைகின்றார். இந்த 6ல் சென்று மறைவது அவ்வளவு சிறப்பானா பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வைத்து முழுமையான பலனை நாம் சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் செவ்வாய் துலாமிலிருந்து விருச்சிகத்துக்கு மாறுகின்றார்கள் 27ஆம் தேதி. இந்த காலகட்டத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு மாறுகின்றார்கள் 9/10/2025. அதே நேரம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னியிலிருந்து துலாம் மாறுகின்றார்கள். ராகுவை பொறுத்தவருக்கு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர, ராகுவை பொறுத்த மீனத்திலிருந்து கும்பம் வருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி என்று கவலையே பட வேண்டாம். அற்புதமான மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் அடைந்தவர்களை எல்லாம் என்னுடைய சோழி பிரசன காலகட்டத்தில் அமைந்திருக்கேன். என்ன கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தில் நீண்ட நாள் இழுத்து அடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும். நீண்ட நாள் வரித்து நோய்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும். தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுரு கலத்திரகாரகன் சுக்கிரன் துணை இருப்பார். கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் சற்று பாதிக்கப்படலாம். கவனமாக இருங்கள். செவ்வாய் துணை இருப்பதனால அதுவும் நிவர்த்தியாகிவிடும். ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் இருப்பவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருப்பது, எப்படா தின்ன காலியாகும் என்று காத்திருப்பதை பொறுத்தார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டங்களை சந்தித்த சூழ்நிலை தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சதய ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்று சொல்லுவேன் சதய நட்சத்திரத்துக்கு. அதே நேரம் பூரட்டாதி 1, 2, 3 அவிட்ட 3 நாளோ கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே இந்த காலத்தை கடந்து விடலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் துணை இருப்பதாலும் அருமையான ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு சந்தம். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுவது என்பதை போல பொறுமையும் நிதானமும் கையாளுங்கள். சிக்கனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் உடல் நல அக்கறை செலுத்துங்க. காரணம் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஏன்னா நவ கிரகங்களும் நம்மை கைவிட்டாலும் கூட 3 பலம் வேண்டும் என்று நான் சொல்லுவேன். நவ கிரகங்கள் முன்பு சோழி பிரசனத்தில் கண்டுபிடிச்சிடலாங்க. எந்தெந்த கிரகங்கள் நமக்கு எப்படிலாம் துணை செய்யும், எந்தெந்த கிரகங்கள்லாம் நம்ம கெடுபலனை தரும், நமக்கு வினைக்கேற்ற, விதிக்கேற்ற, கர்மாவுக்கேற்ற என்று பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்வதற்கு தயங்கிய ஒரு காலகட்டம் தான். குரு ஒருவர் தான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை 5ல் அமர்ந்திருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகிற மாதிரியும், மழை பெய்தாலும் கொடையோடு இருந்து உங்களை காத்த ஒரு ரட்சகன். அவரே பார்த்தீங்கன்னா 6ல் சென்று மறைவது ஆபத்தான நேரத்தில் தக்க சமயத்தில் கைவிட்டது மாதிரி தான். யார் கைவிட்டாலும் தெய்வம் உங்களை கைவிடுவதில்லை. காரணம் அந்த தெய்வ பலம். அந்த தெய்வ பலத்தை முழுமையாக தரக்கூடியவர் ஒருவர் உண்டு என்றால் அது செவ்வாய் தான். என்னுடைய அனுபவத்தில் அந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். பூமிகாரகன், இரத்தகாரகன் என்று அடுக்கிக் கொண்டே போனாலும் இந்த ஒரே ஒரு காரகத்தன்மை உங்களை காத்து நிற்கும். கவலையே பட வேண்டாம். நிதானமும் பொறுமையாக புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை இருப்பதனால யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருங்க. வீண் பம்பு வழக்குகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே நேரத்தில் ஒரு திருமண முயற்சி, ஒரு சுபகாரிய முயற்சி தடை வந்தாலும் கூட அந்த தடையை தகர்த்து விடுகின்ற தன்மை செவ்வாய்க்கு உண்டு. பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக ஏற்படும். மதில் மேல் பூனையாக ஒரு நிலையில் நீங்கள் இருப்பதனால வளமா இடமா நேரா என்று ஒரு திடமான முடிவெடுக்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த மனோ திடத்தையும் மனோ தைரியத்தையும் தருவார். தெய்வ பலம், தெய்வ பலம் 3 பலமும் குறைகின்ற பொழுது ஒரு மனிதன் சென்று நிற்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகன். என்னுடைய அனுபவம் சுப்பிரமணியர் திருத்தணி முருகனுடைய ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. என்னுடைய எல்லாமே நம்ம விட்டு நவ கிரகங்களும் நம்மை விட்டு நகர்ந்தாலும், நவ கிரகங்களும் நமக்கு கெடுதல் பெய்ய துணிந்தாலும் கூட ஒரு கிரகம் கவசமாக இருக்கும் என்றால் அது செவ்வாய் தான். செவ்வாய் துணை இருப்பதாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இப்பொழுது சனி வக்ரமாக இருக்கின்றார். இப்போ வக்ர நிவர்த்தியாக போகின்றார். அப்போது பார்த்தீங்கன்னா 7வது சனியில் ஒரு ஜென்ம சனியாக வரப்போகிறார். கவலைப்பட வேண்டாம். ஜென்ம சனி காலத்தில் உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்ந்தவரை நான் சந்தித்திருக்கின்றேன். அதுக்கு காரணம் அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை. இந்த புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தருவதனால நீங்கள் சாட்சிக்கார காலில் விழுந்த விட சண்டைக்கார காலில் விழுவது என்பதை போல திருத்தணி முருகனினுடைய வழிபாடு. அதே நேரத்தில் சனி பகவானும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும். அந்த வகையில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று
சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். ஏங்க வாழ்க்கையில் துன்பம் வருதுங்க, துயரம் வருதுங்க சொல்லுவாங்க. துன்பம் வரும் வேளையில் சரிங்க அப்படிம்பாங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் என்ன, எது வந்தாலும் என்ன, நற்றுணையாவது நமச்சிவாயவே. அந்த நம்பிக்கைங்க. இப்படித்தான் விதி. நதி வழி போனால் கரை உண்டு, விதி வழி போனால் யாருண்டு என்று சொல்பவருக்கெல்லாம் நான் நம்பினேன், முழுமையாக நம்பினேன். என் வாழ்வில் நான் ஜென்ம சனியை சந்தித்தேன், பாத சனியை சந்தித்தேன், அர்த்தாசிரம சனியை சந்தித்தேன். எத்தனையோ சனி பகவானெல்லாம் சந்தித்த பொழுது கூட கலங்காமல் அசையாமல் சிக்கென்று நான் பிடித்தது இறைவனின் திருப்பாதம். மகர ராசிக்கு தெய்வ பலம் மட்டுமே இப்பொழுது துணை இருப்பதனால அருமையான சந்தர்ப்பம். ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய அந்தரங்க விஷயத்தில் யாற்றையும் பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு. தவறான மனிதர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் அந்த மனிதர்கள் தொடர்பு இருந்தால் தயவு செய்து இந்த 48 நாட்கள் அந்த தொடர்பை விட்டு விடுங்கள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது அருமையான சந்தர்ப்பம். கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு அனுபவ பாடத்தை தரக்கூடிய 48 நாட்கள். கவலையே பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி முருகனையும் சனி பகவானுடைய வழிபாடு செய்வீர்களானால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கவலையே வேண்டாம்.